أشهد أن لا إله إلا الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 14வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய வீட்டிலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் மீது மேலன் அமைத்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு செய்த உபதேசங்கள்ல முக்கியமான சில உபதேசங்களை நாம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்ல முக்கியமான ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முகமன் சொல்லுவது, சலாம் சொல்லுவது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது என்ன சொல்றது? சலாம் சொல்றது. இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த முறை இருக்குது இல்லையம்மா, நாம ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்த ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல்மா. இந்த இஸ்லாமிய உம்மத்து இந்த வழிகாட்டுதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா யோசிக்கிறாங்க. சலாம் சொல்லுறதுல யோசிக்கிறது, சலாம் சொல்லுறதுல என்னவோ வெக்கப்படுறது, சலாம் சொல்லுறது என்னவோ வழிபோக்கர்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். வீட்டு வாசல்ல யாசகம் கேட்டு வரக்கூடியவங்க தான் சலாம் சொல்லணும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த உம்மத்து விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. அதாவது பிற மதங்களை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு மதத்துல ஒருவர் ஒருவரை சந்தித்தால் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அவரை பார்த்த உடனே வணக்கம் அப்படிம்பாங்க, அவர் இவரை பார்த்த உடனே வணக்கம் அப்படிம்பாங்க. யார் யாரை வணங்குறாங்கன்னே தெரியாம போயிடும். ஒரு மனுஷன் வணங்கணுமா? வணங்க முடியாது. வணக்கம் என்பது கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. ஒரு மனுஷனை பார்த்த உடனே வணக்கங்க வணக்கங்க அப்படிங்கிறது அறிவார்ந்த ஒரு வாதமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இந்த வணக்கம் சொல்லுவதுல அடிமைத்தனம் என்ன செய்கிறது இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு மதத்துல ஒருவர் ஒருவரை சந்தித்தால் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இது தப்பு. அதே மாதிரி இன்னொரு மதத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒருவர் ஒருவரை சந்தித்தோம்னா ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்படிம்பாங்க, ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம்ங்கக்கூடிய வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா துதிக்குதல் அப்படிங்கக்கூடிய வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா கர்த்தருக்கு எல்லா பெருமையும் உண்டாகட்டும் அப்படின்னு போட்டு அர்த்தம். ஒருவர் ஒருவரை சந்திச்சோம்னா கர்த்தருக்கு புகழ் உண்டாகட்டும், ஒருவர் ஒருவரை சந்திச்சோம்னா கர்த்தருக்கு புகழ் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. இது ஒரு அறிவார்ந்த வாதமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு முஸ்லிமை சந்திச்சோம்னா முகமன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. முகமன்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றது. இந்த சலாமை யாரு கேட்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லணும்? வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்ன? பிற மதத்துல இருக்கக்கூடிய அந்த வணக்கம்ங்கிறதையும் நாம பார்த்துட்டோம். ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் அதையும் பார்த்துட்டோம். இதை பாருங்க, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்த இந்த முகமனுடைய அர்த்தத்தை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு என்ன அர்த்தமா? அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய அபிவிருத்தியும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் உங்கள் மீது உண்டாகட்டும். யாரை பார்த்த உடனே யாரு சொல்றது? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தமா? அல்லாஹுடைய கருணை உண்டாகட்டும்.
வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி, அல்லாஹுடைய கிருபை உண்டாகட்டும். பரக்காத்துஹு, உங்களுக்கு அல்லாஹ் தந்த எல்லாவற்றிலேயும் அல்லாஹுடைய அபிவிருத்தி உண்டாகட்டும் அப்படின்னு துவா செய்யறோம். இந்த சலாமை கேட்டவர் உடனே என்ன பண்ணுவாரு? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, எனக்கு எப்படி அல்லாஹுடைய கிருபையும் என்னுடைய வாழ்வாதாரங்கள்ல அல்லாஹுடைய அபிவிருத்தியும் அல்லாஹுடைய சாந்தியும் என் மீது எப்படி உண்டாகட்டும் நீங்க சொன்னீங்களோ அதே மாதிரி உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு பதில சொல்றோம. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்த வார்த்தை கிடையாது, இது ஒரு பிரார்த்தனை. முஸ்லிம்கள் நாம என்ன விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ஒரு வார்த்தை போல் தெரியுது அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். இது ஒரு வார்த்தை கிடையாது. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை கண்ட உடனே அந்த முஸ்லிமுக்காக வேண்டி சொல்லக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைய அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நாம செய்யக்கூடாதே தவிர, அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இடம்னா என்ன அர்த்தமா? கழிவறை. ஒருவர் கழிவறைக்குள்ளால போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கத்தான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒது செய்யக்கூடிய இடங்கள் அங்கனத்தான் சொல்லக்கூடாதே தவிர, அதே குப்பை மேடுகள் அங்கனத்தான். ஏன்னு கேட்டோம்னா, இந்த கழிவறைகள் ஒலு செய்யக்கூடிய இடங்கள் குப்பை மேடுகள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? 2 காரணம். ஒரு காரணம், அசுத்தமான இடங்கள்ல நின்று கொண்டு ஒரு முஸ்லிமுக்கு பிரார்த்தனை செய்யலாமா? பிரார்த்தனை செய்யக்கூடாது, முதல் காரணம். 2வது காரணம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அஸ்ஸலாமுன்னு சொல்றோம் இல்லையம்மா, இந்த அஸ்ஸலாமு என்கிற இந்த வார்த்தை அல்லாஹுடைய பெயருமா. லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசு அஸ்ஸலாமுல் முஃமின் அப்படிதானே வருது. அல் மலிக்குல் குத்தூசு அஸ்ஸலாம் அப்படின்னா அது அந்த பெயர் எல்லா அடியார்களுக்கும் அபயம் அளிப்பவன், எல்லா அடியார்களுக்கும் கருணை பொழிபவன் அப்படின்னு அர்த்தம். எனவே அல்லாஹ்விற்கு அது பெயராக இருப்பதின் காரணம் சுத்தங்கள் புழங்கப்படக்கூடிய இடங்கள்ல அந்த வார்த்தை நினைச்சக்கூடாது, பிரார்த்தனைய பயன்படுத்தக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய ஒரு தீர்வாக இருக்கிறது. மட்டுமல்லாம நீங்க பாருங்க, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கூடிய இந்த பிரார்த்தனைய நீங்க எங்கேயும் பயன்படுத்தலாமா? ஒரு இறந்த வீட்டுக்கு நாம போறோம், துக்க வீடு, அந்த வீட்டுக்கு நாம போறோம். அந்த வீட்டுக்கு நாம போனோம்னா அந்த வீட்டுக்கு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு நபர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி போட்டு அந்த கவலையில இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், கவலைப்படாதீங்க, உங்க மேல அல்லாஹ்வுடைய கிருபை உண்டாகும். என்ன ஒரு இழப்பு நடந்து போச்சு, உங்க மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகும் சொல்லி நீங்க எங்கேயும் சொல்லலாம். பிள்ளைங்க வீட்டுக்குள்ளால போறாங்க, வீட்டுக்குள்ளால யார் இருக்கிறாங்க? பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் குர்ஆன் சொல்லுதுமா, சலாம் சொல்லிட்டு நினைச்சு வீட்டுக்குள்ளால போறது. பெற்றோர்கள் பிள்ளைங்களை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பிள்ளைங்களுக்காக பிரார்த்தனை செய்வது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நபிமொழியை நமக்கு எப்படி சொல்லி தராங்க அப்படின்னு கேட்டோம்னா, யுசல்லிமு அஸ்ஸகீரு அலல் கபீரி. இந்த ஹதீஸை உள்வாங்கிக்கிடுங்கம்மா. இந்த ஹதீஸை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதை செய்துக்கிடணும், உள்வாங்கி கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளக்கூடிய நபிமொழி இதுதான். என்னது? யுசல்லிமு அஸ்ஸகீரு அலல் கபீரி. உங்களில் சிறியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர்கள் என்ன செய்யணுமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வீட்டிலிருந்து வெளியில வாரோம், ஆமா பெரியவங்க என்ன செய்யறாங்க? தெருக்குள்ளால நடந்து வராங்க. அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும்? பெரிய ஆட்களை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளை எதிர்பார்க்கறாங்க. எப்படி? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், உன் மீது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், உன் மீது அல்லாஹ்வுடைய. ஒரு பெரியவங்க சின்னவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணோம்னா எப்படி இருக்கும்? வயதுல மூத்தவங்க, வயதுல மூத்த உம்மமா இருக்கிறாங்க, வயதுல மூத்த உப்பா இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பேரன் பேத்திக உப்பாவை பார்த்து நம்மள்ட்ட இல்லையே, அந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லையே. அடிக்கடி பரஸ்பரம் இந்த சலாம் சொல்லுவது நம்ம குடும்பத்துக்குள்ளாக நடந்து கொண்டே இருந்தோம்னா எதுக்குமா நம்ம குடும்ப அமைப்பு சீர்குலையுது? எதுக்குமா குடும்பத்துக்குள்ளால மன அமைதி இல்லாம இருக்குது? எதுக்கு குடும்பத்துக்குள்ளால பெரிய டென்ஷன் தலைக்கு மேலால வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் பதற்றம், எதுக்கு எடுத்தாலும் தடுமாற்றம், எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்குள்ளால சலசலப்பு. ஏன்?
பிரார்த்தனை என்பது இல்லை. ஒருவர் ஒருவருக்கு செய்ய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 24 மணி நேரம் இருக்குதுமா. இந்த 24 மணி நேரத்துல ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக பதுவா பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படிமா சொல்றாங்க? 24 மணி நேரம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு எதிராக நீங்க பதுவா பண்ணாதீங்க. உங்க பொருளாதாரத்திற்கு எதிராக பதுவா பண்ணாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக பதுவா பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டோம்னா, அந்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய வாசகம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த நேரத்துல பரஸ்பரம் நாம சலாம் சொல்லி பழகணும்னா எப்படி இருக்கும்? சலாம் சொல்லி பழகணும்னா எப்படி இருக்கும்? அதுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சிறியவர்கள் என்ன செய்யணும்? பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். வல் மாறு அலல் காயிதி, நடந்து வரக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். பள்ளிக்குள்ளால வாரோம், பள்ளிக்குள்ளால வந்தோம்னா மாஷா அல்லாஹ் முன்னாடியே வந்த மக்கள் இருப்பாங்க. உள்ள வருகிற பொழுது என்ன செய்யுது? அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டுக்குள்ளால போறோம், வீட்டுக்குள்ளால போனோம்னா வீட்டுக்குள்ளால ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். தெருக்குள்ளால போய்கிட்டு இருக்கிறோம், அங்க 10 ரூபா பேசிட்டு இருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். வல் மாறு அலல் காயிதி, கடந்து வரக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யட்டும்? சலாம் சொல்லட்டும். வல் கலீலு அலல் கசீரி, கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டோம்னா சலாம் சொல்லட்டும். எண்ணிக்கை 2 பேரு பேசிக்கிட்டு போறாங்க, அங்க 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த 10 பேருக்கு சலாம் சொல்லட்டும். அதாவது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், வஇதா ஹய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா. உங்கள யாராவது உங்களுக்கு ஒருவருக்கு முஹம்மன் சொன்னோம்னா, முஹம்மனை கேட்டவர் என்ன செய்யணும்? ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, அவர் சொன்ன சலாமை விட அதிகமான சலாமை சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தராங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை நன்மைமா? 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்னா 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னோம்னா 30 நன்மை. சொன்ன நபர்களுக்கு பிரார்த்தனையும் பண்ணிக்கணும், நன்மையும் சம்பாத்தியம் பண்ண பாருங்க. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து முடிக்கிறான். படைச்சு முடிச்ச உடனே ஆதம் நபியினுடைய உடம்புக்குள்ளால தன்னுடைய ரூஹை என்ன செய்யறான்? ஊதுகிறான். ஊதுறான். ஊதுன உடனே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு உயிர் வருது. உயிர் வந்த உடனே என்ன பண்ணாங்க? தும்முறாங்க. உயிர் வந்த உடனே பொம்மை, மண்ணினால் குலைக்கப்பட்ட பொம்மையாட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைங்க வச்சு எப்படி டிளைய வச்சு களிமண்ணை வச்சு பொம்மை செஞ்சு விளையாடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? களிமண்ணுல ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைக்கிறான். படைத்து முடித்ததற்கு பிறகு அந்த களிமண் உடம்புக்குள்ளால தன்னுடைய ரூஹை ஊதுகிறான். ஊதுன உடனே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லங்ஸ் என்ன செய்யுது? ஒரு காவு ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணாங்க? ஊதுன உடனே தும்முறாங்க. தும்முன உடனே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகத்தை அல்லாஹ் கேட்ட உடனே யர்ஹமுக்கல்லாஹ், உன் மீது அல்லாஹ்வுடைய கிருபை உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தும்முறாங்க. தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்ட உடனே அல்லாஹ் என்ன பண்ணா? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய நானும் உன் மீது கிருபை காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதம் நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, வா அந்த இடத்துக்கு போ. வானவர்கள் எல்லோரும் கூட்டமாட்டி இருப்பாங்க. அங்க போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரா போறாங்க. வானவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் அப்படிங்கிறாங்க. உடனே வானவர்கள் சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் ஆதம் நபிட்ட, நீ முஹம்மன் சொன்னியா? வானவர்கள் உனக்கு ரிப்ளை தந்தாங்களா? இந்த முஹம்மன் தான் உன்னுடைய சந்ததிகள் சொல்ல வேண்டிய முஹம்மன் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த சலாம் இருக்குது பாருங்க. இந்த சலாம் பரஸ்பரம் இந்த இஸ்லாமிய உம்மத்திட்ட இருந்து கொண்டே இருக்கணும். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்துல நாம செய்ய வேண்டிய அமல்களிலேயே ஆக சிறப்பான அமல் எதுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன மாஷா அல்லாஹ் மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். நான் ஒரு கேள்வியாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஆக சிறந்த அமல் என்ன அமல்மா? யாராச்சும் கரெக்டா சொல்லுங்க, நான் பரிசு தருவேன்.
100 பரிசு தருவேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஆக சிறப்பான அமல் என்ன அமலு? எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன அமல்மா? சிறந்த அமல் என்ன அமலுமா? இப்படி சொன்னோம்னா நாம மாஷா அல்லா ஹுசைன் சொல்லிட்டாப்ல சலாம் சொல்லுவது அப்படின்னு சொல்லி போட்டு 100 கன்ஃபார்ம். நம்மள்ட்ட கேட்டோம்னா இஸ்லாமிய மார்க்கத்துல ஆக சிறந்த அமல் என்ன அமலுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டோம்னா நாம என்ன சொல்லுவோம்? தொழுகிறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நம்ம பொருளாதாரத்தை ஜக்காத்து கொடுக்கறது அல்லாஹ்விற்கு விருப்பம், இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஆக சிறந்த அமல் என்ன அமலு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டோம்னா ரசூல் சல்சன் சொல்றாங்க, சலாம் சொல்லுவது அப்படிங்கிறாங்கம்மா. ஒருவர் ஒருவரை கண்டால் சலாம் சொல்லுதல் இது ஆக சிறந்த அமல் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல சிறந்த அமல் என்னதுமா? சலாம் சொல்லுவது. பரஸ்பரம் சலாம் சொல்லணும், சலாம் சொல்லணும். சரிங்களா? சலாம் என்பது ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. எங்கேயும் பயன்படுத்தலாம், அசுத்தமான இடங்கள்ல மட்டும் அந்த வாசகத்தை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது என்பதை உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.